இன்றைய தினம் திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூரில் அமைந்திருக்கிற வாய்ந்த குழுவில் உண்டான திருவிக அரசு கலைக்கல்லூரியில் 102 கௌரவ விரிவுரையாளர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களை பணி வரன்முறை செய்ய வேண்டும் என தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி வகுப்பை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அந்த போராட்டத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆதரவு கொடுப்பதற்காக நான் இங்கே வருகிறேன். இதில் 24ஆம் தேதியிலிருந்து கடந்த 7 நாட்களாக தங்களை வரித்துக் கொண்டு இந்த உள்ளிருப்பு போராட்டத்தில் ஆசிரியைகள் அதாவது கௌரவ விரிவுரையாளர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மிகுந்த வருத்தத்துக்குரிய ஒன்று. அரசு உடனடியாக தலையிட்டு இவர்களெல்லாம் உடனடியாக பணி வரன்முறை செய்து அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதுதான் இவருடைய பிரதான கோரிக்கை. அந்த கோரிக்கையை அரசு நிறைவேற்ற வேண்டும் என இந்த நேரத்தில் வேண்டுகிறேன். அதாவது இவர்கள் 10 ஆண்டு முதல் 20 ஆண்டு வரை 20 ஆண்டுக்கு மேலாக 24 ஆண்டுகள் பணிபுரிகிறவரும் இங்கே இருக்கிறார்கள். 25,000 ரூபாய் சம்பளத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு பணி வரன்முறை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வைக்கிற பொழுது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்தில் இவர்களுக்கு 5,000 ரூபாய் சம்பளம் உயர்த்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவருக்கு அரியர்ஸா 70,000 ரூபாய் பண முடிப்பும் அன்னைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அதுக்கு பின்னால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இவர்களை பணி வரன்முறை செய்வதற்கு விதி எண் 56 படி அரசாணை பிறப்பித்து அதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் கிட்டத்தட்ட நேர்காணல் வரை வந்துவிட்டது. நேர்காணலுக்கு செல்கிற பொழுது தேர்தல் வருகிறது. தேர்தலுக்கு பின்னால் ஆட்சி மாற்றம் வருகிறது. ஆட்சி மாற்றத்துக்கு பின்னால் வந்த ஆட்சி விதி 56 அரசாணை எண் 56 ரத்து செய்கிறது. இவர்களை பணி வரன்முறை செய்ய வேண்டும் என்கிற அந்த உத்தரவான 56 ரத்து செய்து உத்தரவிட்டதற்கு பின்னால் இவர்கள் நீதிமன்றத்துக்கு செல்கிறார்கள். நீதிமன்றத்திற்கு சென்று நீதிமன்றத்தில் என்ன உத்தரவு பெறப்படுகிறது என்று சொன்னால் இவர்களுக்கு பணி வரன்முறை செய்வதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதுவரை